நெக்ஸ்ட்டு ஃபேகோசைட்டிக் பேரியர், செல் விழுங்குதல் சார்ந்த தடைகள். ஸோ நம்ம உடம்பு வந்து எவ்வளோ மெக்கானிசத்தை மேற்கொள்ளுது. ஃபஸ்ட்டு தோல் வழியாக தடையை கொடுக்குறோம். அடுத்தது மியூக்கஸை கில் பண்ணுறோம். அப்புறம் உடல் சைடு ஜுரம் ஃபீவர் உருவாக்கி காட்டுறோம். பிஹெச்சை குறைச்சி காட்டுறோம். சில பொருட்களில் லைசோசோம், இன்டர்ஃப்ரான், காம்ப்ளிமெண்ட்ரி சப்ஸ்டன்ஸில் உருவாக்குறோம். அதையும் மீறி உள்ள நுழைஞ்சிடுச்சு, நோய்க்கிருமி உள்ள நுழைஞ்சிடுச்சு, இவ்வளோ தடையும் தாண்டி இவ்வளோ ஃபோர்ஸையும் தாண்டி உள்ள வந்துடுச்சு அப்படின்னா நம்ம உடலுக்குள்ளே இருக்கிற வெள்ளையணுக்களில் இருக்கக்கூடிய மோனோசைட்ஸ், நியூட்ரோஃபில்ஸ் இதெல்லாம் ஃபேகோசைட்டிஸாக மாறும். செல் விழுங்கிடும், அந்த நோய்க்கிருமியை அப்படியே முழுங்கிடும். ஸ்பெஷலைட் செல்ஸ், மோனோசைட்ஸ், நியூட்ரோஃபில், டிஷ்யூ மேக்ரோபேஜ், ஃபேகோசைட்டோசிஸ் அண்ட் டைஜஸ்ட் த ஹோல் மைக்ரோ ஆர்கன்ஸ். எல்லா நோய்க்கிருமியும் இது என்ன செஞ்சோம், கொன்னுடும், டைஜஸ்ட் பண்ணிடும். அதுதான் செல் விழுங்குதல் சார்ந்த தடைகள்னு சொல்கிறாங்க. அதை சிறப்பு வாய்ந்த செல்களான மோனோசைட், நியூட்ரோஃபில், திசுவுள்ள மேக்ரோபேஜ்கள் நுண்ணுயிர்கள் முழுமையாக விழுங்கி அவற்றை செல்கிறது. ஸோ இதுதான் செல் விழுங்குதல் சார்ந்த தடைகள், ஃபேகோசைட்டோசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இதை. ஸோ இது எப்படின்னா, இது நமக்கு WBCயில் இருக்கக்கூடிய நியூட்ரோஃபில்ஸ். ஸோ அது என்னத்தை சுரக்கும் அப்படின்னா, பாத்தோஜின் நோய்க்கிருமி உள்ள வந்துடுச்சு, இது அடையாளம் காணிடுச்சு. உள்ள லைசோசைம் சிறந்து ஃபேகோலைசோசைமாக மாறும். யார்? இந்த நியூட்ரோஃபில்ஸ். இது என்ன செய்யும்னா, ஹைட்ரோலைட்டிக் என்சைமை சிறந்து ஆக்சிஜனை சூப்பர் பெராக்சைடாக மாறி நீருடன் சேர்ந்து ஹைட்ரோஜன் பெராக்சைடு அப்படிங்கிற ஒரு ஜெர்மிசைட்ஸ், நோய்க்கிருமியாக, ஜெர்ம்ஸ்னால் நோய்க்கிருமி கொள்ளக்கூடிய ஒரு பொருளை உருவாக்கி கொண்டுடும் அந்த நோய்க்கிருமியை. அடுத்தது வந்து டென்ட்ரைட் செல்ஸ், அதெல்லாம் வந்து மேக்ரோபேஜ் செல்கள் தான். டென்ட்ரைட் செல் வந்து ஆன்டிஜன் ப்ரெசென்டிங் செல்ஸ். டென்ட்ரைட் செல் என்ன செய்யும், நோய்க்கிருமி உள்ள வந்துருச்சு, நீ போய் இப்படி அப்படின்னு சொல்லி ஆன்டிஜன் ப்ரெசென்டிங் செல்லாக மாறி பேத்தஜன், இது நோய்க்கிருமி போய் அது கொன்னுடும். இதுலேருந்து உருவாக்கப்பட்ட இந்த ஆன்டிபாடி என்ன செய்யும், அந்த நோய்க்கிருமியை கொன்னுடும். அப்புறம் நேச்சர் கில்லர் செல், இதுவும் செல்லை வந்து நோய்க்கிருமி வந்து அப்படி கொண்டு பார்பரின், ப்ரோட்டியோஸ் அப்படிங்கிற ஒரு பொருளை சைட்டோடாக்சிக் கிரானியில் உருவாக்கி உள்ளார நிறைய அந்த பெர்பாரின்ஸ்னால் பாக்டீரியா தொலைச்சிக்கிட்டு போகக்கூடிய ஒரு பொருள். ப்ரோட்டியோஸுங்கிற ஒரு என்சைம் அதை சுரந்து அந்த பாக்டீரியாவையோ அல்லது வைரஸையோ கொண்டுடும். இதெல்லாம் இந்த செல்கள்லாம் சேர்ந்து சில சமயம் வந்து டயாபிட்டிஸ், அடுத்தது வீக்கம் சார்ந்த தடைகள். இதுதான் செல் விழுங்குதல் சார்ந்த தடைகள். இல்லை வந்து என்னன்னு பார்த்தோம், மோனோசைட், நியூட்ரோஃபில், மேக்ரோபேஜ் எல்லாம் வந்து செல்லை அப்படியே முழுங்கி கொண்டுடுது. எந்த செல்லை? நோய்க்கிருமி செல்லை. அடுத்து வீக்கம் சார்ந்த தடைகள். சில சமயம் வந்து இதையும் மீறி என்னென்னமோ பண்ணி பார்க்குது நம்ம உடம்பு, வீக்கத்தை உருவாக்கிடும். ஏதாவது காயம் அடைஞ்சிருச்சு, அந்த காயம் வழியாக நோய்க்கிருமி நம்ம உடம்புக்குள்ளார போயிடுச்சு அப்படின்னாக்கா அந்த இடம் வீங்கி போயிருக்கும் நமக்கு. அப்போ செரட்டோனின், அந்த இடத்துல என்னென்ன பொருள்லாம் உருவாகுதுன்னா செரட்டோனின், ஹிஸ்டாமின், ப்ரோஸ்டோக்ளாண்டின் ஒரு சிக்னல் பொருட்களை உருவாக்கும் ரத்தம். ஸோ இந்த பொருட்கள் வந்து அந்த இடத்துல போய் வீங்கி அந்த அங்கே வரக்கூடிய நோய்க்கிருமியை வந்து இது கொள்ளுது. ஸோ இந்த செல் விழுங்குதல் அந்த பாதிக்கப்பட்ட பகுதியில் போய் இரத்த குழாய் வழியாக அது வெளியேறதுனால அந்த நிகழ்ச்சி என்னன்னு சொல்கிறாங்க, டயாபிட்டிஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ லாஸ்ட்டு தான் வீக்கம். Tissue damage and infection-induced leakage of vascular fluids containing chemotoxic signal like serotonin, histamine, prostaglandin ஒரு பொருளில் பிளட் வழியாக லீக்கேஜ் ஆகி டிஷ்யூ டேமேஜ்லேருந்து வீக்கத்தை உருவாக்கி நம்மளை பாதுகாக்குது. The influx the phagocytic cell in the affected area, this phenomenon is called diabetes. அதாவது இரத்த குழாய், இதான் இரத்த குழாய் அப்படின்னாக்கா இரத்த குழாய் சுவர் இல்லையா, சுவர் வழியாக அந்த பொருட்கள்லாம் வெளியேற்றக்கூடிய அந்த நிகழ்ச்சிக்கு பேர் டயாபிட்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. 2 மார்க்கில் கேட்பாங்க டயாபிட்டிஸ்னால் என்னென்னு. The influx the phagocytic cell into the affected area, அந்த affected ஏரியாவில் செல் சுவர் வழியாக, இரத்த குழாய் சுவர் வழியாக ஃபேகோசைட் செல்களை வெளியேற்றக்கூடிய அந்த நிகழ்ச்சிக்கு பேர் டயாபிட்டிஸ். அங்கே உருவாக்கக்கூடிய கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ் செரட்டோனின், ஹிஸ்டாமின், ப்ரோஸ்டோக்ளாண்டின்ஸ். ஸோ இன்ஃப்ளமேட்டரி பேரியர். ஸோ 4 மெக்கானிசம் நம்ம உடம்புல வந்து இன்னேட் இம்யூனிட்டி வந்து இயற்கையாகவே அனட்டாமிக்கல் பேரியர், ஃபிசியாலஜிக்கல் பேரியர், ஃபேகோசைட்டிக் பேரியர், இன்ஃப்ளமேட்டிக் பேரியர்ஸ். தமிழில் இயல்பு நோய் தடைக்காப்பு, அது பிறப்பிலே வர தடைக்காப்பு வந்து உடல் அமைப்பு சார்ந்த தடைகள், உடற்செயலில் சார்ந்த தடைகள், செல் விழுங்குதல் சார்ந்த தடைகள், வீக்கம் சார்ந்த தடைகள். ஸோ இது 5 மார்க் கொஸ்டினில் இயல்பு நோய் தடைக்காப்பு, பிறப்பிலே வரக்கூடிய தடைக்காப்பு என்றால் என்ன, அதன் வகைகள் யாவைன்னு கேட்பாங்க. இந்த 4 எழுதி நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணணும். ஓகே, தேங்க்யூ.